ஞானத்தை நம்ம மேன்மைப்படுத்துகிற பொழுது அது நம்மை கனப்படுத்துகிறது, நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசுவே அந்த ஞானமாக இருக்கிறார். நீதி 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 8 முழுவதும் ஞானம் ஞானம் என்று சொல்லுகிறது. அந்த ஞானம் இயேசுவாக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்குமே தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ஞானம் நமக்குள்ள இருக்கிற பொழுது ஞானவான்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி எங்க போய் நல்லா சொல்லிக் கொடுக்குறவங்க இதை கொண்டு போய் விட்டாலும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவு புத்தி வரணும்னா அவர் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இயேசுவே ஞானமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவே இந்த பூமியில நமக்காக அனுப்பினார். அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். இவர் நமக்குள்ள இருக்கிற பொழுது, இந்த ஞானம் நமக்குள்ள இருக்கிற பொழுது என்னென்ன நன்மைகள் உண்டாகிறது பாருங்க. 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. வெள்ளி பொன்னை பார்க்கிலும் இதனுடைய ஞானத்தோடைய பலன் ரொம்ப உத்தமமானது, விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்று அதற்கு நிகரில்லை. ஆனா இன்னைக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், சுகம் உண்டாகும் சொல்றப்ப உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இயேசுக்குள்ள ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு இருக்கு. அவர் நமக்குள்ள இருக்கிறப்ப அதனுடைய பலன்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதா இருக்கு. வெள்ளியும் பொண்ணை பார்க்கலாம், முத்துக்களை பார்க்கலாம், எது ரொம்ப ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்த காட்டிலும் ஞானம் விலையேற பெற்றது. 16 அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க பணம் தாங்க முக்கியம், பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க, பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு, பணம் இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு. நான் சொல்றேன், இயேசு இல்லாம நல்லாவே வாழ முடியாது. இயேசு இருந்தாருனாக்க மீதி எல்லாமே நமக்கு வரக்கூடியதா இருக்கு. இந்த ஞானத்தோடைய இடது கையில தான் செல்வமும் கனமும் இருக்கு. ஆனா இன்றைய அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் இன்னும் அநேகர் பாத்தீங்கன்னா பதவி ஆளுகை அதுக்காக என்ன வேணாலும் செஞ்சு அதை அடையணும்னு விரும்புகிறாங்க, பொருளை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய இடது கையில ஞானத்தோட இடது கையில செல்வமும் கனமும் இருக்கு, வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறது. வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதையெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவன். எத்தனை வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் ரொம்ப மேன்மையானது. இந்த ஞானம் நமக்குள்ள இருக்கிற பொழுது தீர்க்க ஆயுசு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், எல்லா நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடியதா இருக்கிறது. இந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் கொடுக்கிறார். இயேசுதான் ஞானம். இன்னொன்னு அவரை ஆண்டவரே நமக்கு அவர்கிட்ட கேட்க சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 1:5 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நிச்சயமாக அவர் யாரையும் கடிந்து கொள்ளாதவர், அவர் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவர். அவர்கிட்ட கேட்டா அவர் கொடுக்கிறார். இப்ப சாலமோன் கர்த்தர் தரிசனத்துல கேட்கிறார், உன் விருப்பம் என்னப்பா அப்படின்னு கேட்கிறப்ப அவன் சொல்றான், சாலமோன், ஆண்டவரே, உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தரணும். நான் வாலிபனாக இருக்கிறேன், ஆகையினால எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்ததுனால கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரு, கேட்காத செல்வத்தையும் கொடுத்தாரு, நீடிய ஆயுளையும் கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டுனா அதை கொடுத்தாரு. கொடுத்த அந்த ஞானம் சாலமோனுக்குள்ளே இருக்கிறது. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29-31 வரை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29-31 வரை. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தினையான மனோவருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் இஸ்ராயேலாகிய எத்தானிலும் ஏமான், கல்கோல், கர்கா என்னும் மாபெரும் குமாரனும் மற்ற எல்லா மனுஷர்களும் ஞானவனாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாக இருந்தது. இங்கே தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனவிருத்தியையும் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அப்பேற்பட்ட ஞானத்தையும் புத்தியையும் மன விருத்தியையும் சொல்றாங்களே, சின்ன புத்திங்கிறாங்க, அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு மன விருத்தியை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு, சகல கிழக்கித்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுக்கு ஞானம் சிறந்ததா இருந்தது. சாலமோனுடைய ஞானம், அந்த கிழக்கித்திய புத்திரர்கள்னா அவ்வளவு பெரிய ஞானிகள், எகிப்துல இருக்கிறவங்க ரொம்ப ஞானிகள். இன்னும் ஒரு சில பேரெல்லாம் சொல்லி இருக்கு. அந்த காலத்துல ஃபேமஸான ஆட்கள், இன்னைக்கு கவிதை, இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் சொல்றாங்க, அவங்களாம் ரொம்ப உலகத்துல ரொம்ப பெரிய ஆட்கள்னு சொல்லி. ஆனா அவங்க எல்லாரையும் காட்டிலும் சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் மன விருத்தியையும் கொடுத்தார். இன்னைக்கு நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் நமக்கு அப்பேற்பட்ட ஞானத்தையும் புத்தியையும் ஒரு மன விருத்தியையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு இணையா அந்த காலத்துல எந்த ஒரு ராஜாவுமே இருந்ததில்லை. அவனை போல ஞானவான், அவனை போல துரிதமாக சம்பாதித்தவன், அவனை போல தன்னுடைய அரண்மனையை பெரிதாக கட்டினவன், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினவன். அப்ப பேரு புகழும் இருக்கும்படியாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார். அதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள்லாம் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல மலை பிரசங்கத்துல 6வது அதிகாரத்துல இயேசு சொல்றப்ப, இன்னைக்கு காட்டுக்குள்ள பாக்குறான், அதுக்கெல்லாம் தேவன் இவ்விதமா உடுத்தி வைக்கிறாரே, சாலமோன் தன் மகிமையில கூட அப்படி உடுத்தி இருந்ததில்லை. ஆனா எத்தியோப்பியா தேசத்து ராஜேஸ்வரி அவ உன் அரண்மனையை பார்த்தேன், உன்னுடைய வேலைக்காரங்களை பார்த்தேன், வேலைக்காரனுடைய வீடுகளை பார்த்தேன், உன்னுடைய சாப்பாடு, அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இது தேவன் கொடுத்த ஞானம் இருக்கு. இந்த தேவ ஞானத்தை கேட்கிறவங்களுடைய வேலைக்காரர்கள்லாம் பாக்கியவான்கள். என்னுடைய தேசத்துல கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனா நான் இங்க பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுகிறார். இன்னைக்கு நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், நம்ம கேன கிடையாது, முட்டாள் கிடையாது, அறிவில்லாதவங்க கிடையாது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல 17 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு தான் பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு அங்க பின்னாடி அப்படியே 30வது வசனம் வரைக்கும் சொல்றப்ப, உலகம் ஒன்றை ஞானம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறது.
சினிமா ஸ்டார் தான் இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அவங்க கிடையாது. இல்லை நிறைய வைத்திருக்கிற அம்பானி மாதிரியான ஆட்கள் தான் பெரிய ஆட்கள் நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர்களுடைய பிள்ளையா இருக்கிறார்களோ, நீங்கள் தான் வெளியேறப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட தினமே உனக்கு ஒப்பானவர் யாருன்னு இருக்கு. உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. அதான் பாலியங்கிச்சுவர் சொன்னாரு. அவர் என்ன செஞ்சாராம், பிள்ளைக்கிறகம் மாதிரி பிரசங்கம் பண்ணு அதையும் பண்ணி பார்த்துருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அது மாறி போச்சு. கிணத்துக்காய்ங்க மாதிரி அதையும் அது மாதிரி பிரசங்கம் பண்ணி பார்த்துருக்காரு. அது கொஞ்ச நாளுக்கு மேலே ஆக்ட் பண்ண முடியல. இப்போ எப்படி இன்னைக்கு நிறைய பேர் தினகரன் மாதிரியே ஒதுக்கி பாடுறாங்க, அவரை மாதிரியே பேசுகிறாங்க. அது மாதிரி நிறைய பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ ஒன்றும் சரிப்பட்டு வரல, ஒன்றும் நல்லா இல்லையே ஆண்டவரே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிள்ளைக்கிரகம் வேணும், ஒரு கிணத்துக்காய்ங்கன்னு வேணும், எனக்கு ஒரு பாலி அங்கிச்சோ வேணும், நீ இருக்கிறபடியே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கப்புறம் அவர் மற்ற இதை அப்படியே விட்டுட்டு, எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பலனின்படி அந்த வரத்தின்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அதன்படி நான் செயல்பட போறேன்னு செயல்பட ஆரம்பிச்ச ஒருபாடு அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பயங்கரமான அற்புதங்கள் காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒப்பானவர் ஒருத்தருமே கிடையாது. எத்தனை அம்பானி இருந்தாலும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேணும்னு அவர் விரும்புகிறார். தேவன் ஞானத்தை கொடுக்கிறார்.